காரணத்தை கண்டுபிடித்து சொல்ல போகிறீர்கள். எப்போதுதான் இந்த விஸ்வாமுத்திரன் ஆட்டமே தொடங்கப் போகிறது? அதற்குள் உனக்கு என்ன அவசரம்? உமது ஆட்டம் தொடங்கிவிட்டதா முடிந்து விட்டதா என்பதல்ல பிரச்சனை. சத்தியம் தோல்வி அடைந்து விடக் கூடாது. அடைந்தால் உலகம் தாங்காது. அதுதான் முக்கியம். அதைத்தான் நான் கூறுகிறேன். சத்தியத்திற்கு தோல்வி கிடையாது. ஆனால் அந்த அரிச்சந்திரனுக்கு தோல்வி. அவன் தோற்க மாட்டான். அவனை நான் தோற்க வைப்பேன். சத்தியம் வேறு, ஹரிச்சந்திரன் வேறு அல்ல. கட்டுவேன். ஹரிச்சந்திரனின் தோல்வியில் முனிவருக்கு ஏன் இவ்வளவு அக்கறை? தேவையில்லாமல் பேசாது. உன்னால் நாட்பட்ட துன்பங்கள் எத்தனை, அதை நான் கூற வேண்டுமா? நீ என்னை சோதித்தாயே, அந்த சோதனையை சொல்ல வேண்டுமா? தேவையில்லாமல் இந்த காரியத்தில் நீ தலையிடாதே. முனிவரே, உமக்கு நேர்ந்த சோதனைகளுக்கு நீர்தான் பொறுப்பு. ஆவதென்பது சாதாரணமல்ல. அவ்வளவு வைராக்கியம் வேண்டும். அதனால் சோதனைகளை சந்தித்தே ஆக வேண்டும். ஆனால் ஹரிச்சந்திரன் ஒரு அப்பால். அவன் என்ன பாவம் செய்தான்? இது உமக்கும் எனக்கும் ஏற்பட்ட பிணக்கு. அதில் யார் வெற்றி பெறுவார் என்பதுதான் என்னுடைய கணக்கு. இதை போட்டியாக எடுத்துக் கொண்டவர் நீ, நான் இல்லை. வெற்றியோ தோல்வியோ அது எனக்கு ஒரு பொருட்டில்லை. எனக்கு அது பொருட்டல்ல. நீ தீர்த்த யாத்திரை செல்வதை நான் கேட்டு கண்காக பார்க்க வேண்டும். அதற்கு நீ தயாராக இரும்.